ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மீ சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க் அண்ட் கவுண்ட் எஃப் இதை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி. இந்த வீடியோவில் நான் கிளியராக ஒரு 8 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் மேலே, அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 4 ஃபார்முலா பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போலாம் வீடியோ போகிறேனோ உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபை ஆகும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் நான் டெய்லி வீடியோ பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க், கவுண்ட் எஃப் இந்த ஃபங்க்ஷனில் எங்கே இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபார்முலா டேபுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே எங்கேயுமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மோர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மோர் ஃபங்க்ஷன்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க் இந்த இதெல்லாம் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இருக்கா கவுண்ட் பிளாங்க் அண்ட் கவுண்ட் எஃப்எஸ் இதெல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கிளியராக பார்க்கலாம், இன் அண்ட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கவுண்ட். ஓகேவா? ஸோ அந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எப்போவுமே ஈக்குவல் சிம்பிள் கொடுத்து ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே கவுண்ட் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதோட ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ 1, வேல்யூ 2 அப்படின்னு இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். வேல்யூ இருக்கக்கூடிய அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்கே குவான்டிட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த குவான்டிட்டியை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த குவான்டிட்டியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நான் என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு என்ன வந்திருக்கு? 6ன்னு வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா 1 2 3 4 அண்ட் இங்கே ஒரு பிளாங்க் இருக்குது, அதை வந்து பிளாங்க் வந்து கவுண்ட் பண்ணாது. அப்புறம் இங்கே 5, அப்புறம் 6. ஸோ அதாவது என்னென்னா இங்கே குவான்டிட்டியில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணியிருக்கு. 6 நம்பர்ஸ் இருக்குது. இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட்டை கவுண்ட் பண்ணாது. இப்போ நான் இங்கே எதுலையாவது ஏன்னு கொடுத்துக்கிறேன், டெக்ஸ்ட்டை கவுண்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது பிளாங்க் இருந்தாலும் என்ன பண்ணாது அப்படின்னா கவுண்ட் பண்ணாது. இப்போ அதே இடத்துல நான் ஒரு 19 கொடுக்குறேன். எனக்கு என்ன வந்திருக்கு? இங்கே 7 வந்திருக்கா? ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ நான் பிளாங்காக சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 6ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, டெக்ஸ்ட்டை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை கவுண்ட் பண்ணாது. ஒரு எரர் இருந்ததுன்னா எரர் கவுண்ட் பண்ணாது. பிளாங்க் இருந்ததுன்னா பிளாங்கிங் கவுண்ட் பண்ணாது. இதுதான் என்ன அப்படின்னா கவுண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கவுண்ட் ஏ. ஓகேவா? ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷனுக்கும் கவுண்ட் ஏக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன கால்குலேட் பண்ணிச்சு அப்படின்னா, இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணிச்சு. டெக்ஸ்ட் இருந்தால் டெக்ஸ்ட்டை கால்குலேட் பண்ணாது. ஏதாவது எரர் இருந்ததுன்னா எரரை கால்குலேட் பண்ணாது. அதுக்கப்புறம் அது பிளாங்காக இருந்ததுன்னா பிளாங்கை கால்குலேட் பண்ணாது. ஸோ கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அதே ஒர்க்கை தான் பண்ணும். ஆனால் இதில் டெக்ஸ்ட் இருந்தால் டெக்ஸ்ட்டை கால்குலேட் பண்ணிக்கும். வேற ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா அந்த எரரையும் கால்குலேட் பண்ணிக்கும். ஆனால் கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனுக்கும் கவுண்ட் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, கவுண்ட் ஃபங்க்ஷனும் பிளாங்கை கால்குலேட் பண்ணாது, கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனும் பிளாங்கை கால்குலேட் பண்ணாது. அதுக்கும் ஒரு செப்பரேட்டாக ஃபங்க்ஷன் இருக்குது. கவுண்ட் பிளாங்க் இருக்கு இல்லையா, ஸோ இது மட்டும் தான் பிளாங்கை கால்குலேட் பண்ணும். மித்த 2 ஃபங்க்ஷனும் என்ன பண்ணாது அப்படின்னா பிளாங்கை கால்குலேட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கவுண்ட் ஏ கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கவுண்ட் ஏ கொடுத்துட்டு அது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அந்த வேல்யூ இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ன வந்திருக்கு? 6ன்னு வந்திருக்கு. அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனும் பிளாங்கை கால்குலேட் பண்ணாது. ஸோ இங்கே ஒரு பிளாங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் கால்குலேட் பண்ணல. இப்போ நான் இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், கிரேப் சம்திங் ஏதாவது கொடுத்துக்கிறேன். என்ன இருக்குது? 7ஆக சேஞ்ச் ஆகிருக்கா? ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு வேல்யூ எரர் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த எரரையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் கவுண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கவுண்ட் பிளாங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கவுண்ட் பிளாங்க் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிளாங்கை மட்டும்தான் கால்குலேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கவுண்ட் பிளாங்க் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ அதே இருக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி இருக்கக்கூடிய அந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். என்ன இருக்குது? எனக்கு 1ன்னு வந்திருக்கு. ஏன் 1 அப்படின்னா ஒரே ஒரு பிளாங்க் மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த 18 இருக்க இடத்த நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணால் எனக்குன்னா 2 வந்திருக்கு.
ஸோ இதில் நான் டெக்ஸ்ட் ஏதாவது கொடுத்தேன் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்காது அப்படின்னா அது கன்சிடர் பண்ணிக்காது. கவுண்ட் பிளாங்க்குக்கு என்ன தேவை அப்படின்னா எத்தனை பிளாங்க் இருக்குது மட்டும்தான் தேவை. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆப்பிள் அப்படின்றத நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ 12 அப்படின்றத என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். மொத்தம் இந்த ரேஞ்சில் எத்தனை பிளாங்க் இருக்குது அப்படின்னா 1, 2 and 3. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னா ஆன்சர் 3 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அகைன் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்னன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்பர்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணாது. பிளாங்க் இருந்தது அப்படின்னா கவுண்ட் பண்ணாது. வேறு ஏதாவது எரர் ஏதாவது இருந்ததுன்னா கால்குலேட் பண்ணாது. கவுண்ட் ஏ என்ன பண்ணும் அப்படின்னா கவுண்ட் ஏவும் பிளாங்கை கவுண்ட் பண்ணாது. ஆனால் டெக்ஸ்ட் இருந்தாலும் கவுண்ட் பண்ணிக்கும். வேறு ஏதாவது எரர் வேல்யூ இருந்தாலும் கவுண்ட் பண்ணிக்கும். கவுண்ட் பிளாங்க் என்ன பண்ணும் அப்படின்னா பிளாங்கை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது 3 கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கவுண்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த கவுண்டிவ் ஃபங்க்ஷன் ஈஸியாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கவுண்ட் ப்ளஸ் இஃப். ஓகேவா? ஸோ கவுண்ட் அப்படின்றது நார்மலாக என்ன பண்ணும் அப்படின்னா கவுண்ட் பண்ணும். இஃப் அப்படின்றது என்னதுன்னா பேசிக்காக லாஜிக்கல் ஃபங்க்ஷன். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ரிசல்ட்டு, அது சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா இன்னொரு ரிசல்ட்டு. கரெக்டாக? ஸோ இதுதான் என்னென்னா இஃப். ஸோ இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது கவுண்ட் இஃப்னா என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய க்ரைட்டீரியா படி நம்மளுக்கு கவுண்ட் பண்ணணும். இதுதான் என்னென்னா கவுண்டிவ் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கவனிங்க. ஸோ குவான்டிட்டி இருக்கு இல்லையா? ஓகே, நம்ம குவான்டிட்டி வேணாம், ப்ரைஸ் எடுத்துக்கலாம் இதில். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் என்ன இருக்குது? 60.75 இருக்குது, 10 இருக்குது, 28.5 இருக்குது, 14 இருக்குது, 15 இருக்குது, 90, 80 இருக்குது. ஓகேவா? இப்போது நான் எனக்கு என்ன தேவை அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸில் எனக்கு எத்தனை ப்ராடக்ட் வந்து அபவ் 60 இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு தேவை. இப்போ அபவ் 16 பார்க்கும்போது எனக்கு ஆப்பிளோடைய ப்ரைஸ் வந்து அபவ் 60 இருக்கா, மேங்கோட ப்ரைஸ் வந்து அபவ் 60 அண்ட் பைனாப்பிளோட ப்ரைஸ் வந்து அபவ் 60. ஸோ இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இருக்குது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இப்படி வந்து பார்த்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 15 செகண்ட்ஸில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வந்து கவுண்ட் எஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கவுண்ட் எஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே 2 ஆர்குமெண்ட் இருக்குது. நல்லா கவனிங்க, இங்கே 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 ஆர்குமெண்ட்டில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா ரேஞ்சுன்னு இருக்குது, செகண்ட் வந்து க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ ரேஞ்ச் அப்படின்றது இந்த ப்ரைஸ் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 80 வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே க்ரைட்டீரியான்னு இருக்கா? ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா அபவ் 60. ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த க்ரைட்டீரியா கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அது மஸ்ட். ஓகேவா? அபவ் எனக்கு எப்படி இருக்கணும் 60. ஸோ அதுதான் என்னென்னா என்னோட க்ரைட்டீரியா. ஓகேவா? ஸோ அபவ் 16 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுக்கணும். ஓகேவா? அகைன் நான் சொல்கிறேன். ஸோ கவுண்ட் இஃப்ல 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஒன்று என்னென்னா ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த ரேஞ்சை கவுண்ட் பண்ணணுமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா க்ரைட்டீரியா. ஸோ க்ரைட்டீரியாவில் என்ன பண்ணணும் அப்படின்னா அபவ் 16 இருக்கிறதுனால ஸோ அபவ் 16 போட்டுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ன ஆன்சர் வந்திருக்கு? 3 வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ நான் இங்கே 28.5 இருக்குது ஆரேஞ்சோட ப்ரைஸ். ஸோ அதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 85ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னன்னு இருக்குது 4ன்னு வந்துருச்சா? இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை நான் 7 மாற்றிக்கிறேன். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 9 மாற்றிக்கிறேன். எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 2ன்னு வந்திருக்கு. அதாவது அபவ் 60 வந்து எனக்கு என்ன இருக்குது? ரெண்டு ப்ரைஸ் தான் இருக்குது. ஆப்பிளோட ப்ரைஸ் வந்து பைனாப்பிளோட ப்ரைஸ், ஆப்பிளோட ப்ரைஸ் அண்ட் பைனாப்பிளோட ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னா கவுண்ட் ஆஃப். தட்ஸ் இட் ஃபார் த டே. இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த 4 ஃபங்க்ஷன் புரிஞ்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐல் கோ அண்ட் செக் இட். இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்காண்டி ப்ராக்டிஸ் ஃபைல் வந்து நான் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹாப்பி லேர்னிங். பாய் பாய். டேக் கேர்.